வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி ஜேவி உலகத்தில் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தா, வீட்டிலேயே நம்ம பிரெட் ஆம்லெட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணால் கண்டிப்பாக ஒரு க்ரீன் சட்னி இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாக புதினா கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கிடலாம். சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் பிழிஞ்சு விட்டு லைட்டாக ஒரு அரைச்ச பிறகு நம்ம தயிர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்படின்னா தான் அந்த புளிப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்திங்கன்னா தான் கலர் மாறாமல் இருக்கும். அதுக்காக தயிர் சேர்த்துக்கிறது. அதுக்கு நான் இந்த பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, ஒரு 5 முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். 5 முட்டைக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு இது நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 ஸ்லைஸ் போடுற அளவுக்கு வந்துச்சு. 3 பிரெட் ஆம்லெட் கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடித்து நல்லா பீட் பண்ணி அந்த முட்டையை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல்லை அந்த டைமில் காய வச்சுக்கோங்க. அது காஞ்சிச்சான்னு நம்ம லைட்டாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு. இதில் வந்து நீங்கள் பட்ரு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பட்ரு இல்லை, அதனால் நெய் சேர்த்துருக்கேன். பட்ரு நெய் இதுதான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ லைட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு ஒரு 2 கரண்டி போல் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து அதில் ஒற்றி அப்படியே திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் முட்டை ஒட்டி இருக்கும். இப்போ அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து வேகும் போது பெரட்டி விடுறது கரெக்டாக இருக்கும், மடித்து போடும்போது. இப்போ பார்த்திங்கன்னா தொட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ எல்லா பக்கமும் முட்டை வந்து நம்ம கொட்டின மாதிரி இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த க்ரீன் சட்னியை அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே மேலே தடவி வச்சுருக்கோங்க. இதில் வந்து நீங்கள் சீஸும் சேர்க்கலாம், அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னொரு லேயர் ப்ரெட்டு கூட வச்சு நம்ம சேர்க்கலாம். இப்போ இதில் வந்து நல்லா நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு அப்படியே பெரட்டி மடித்து போட்டு அப்படியே திருப்பிங்கன்னா சூப்பராக நமக்கு திருப்பி கொடுத்துரும். இப்போ நம்ம வீட்டிலையே டேஸ்டியான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. வெளியில் போய் நம்ம காசு ரொம்ப கொடுக்கறதுக்கு வீட்டிலேயே கூட 2 ஸ்லைஸ் கூட நம்ம சாப்பிடலாம். ஹெல்த்தியும் கூட, ஹைஜீனிக்காகவும் நம்ம செய்ய முடியும். நம்ம கண் பார்வையிலே இருக்கிறதுனால இது கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு வந்து நம்பி கொடுக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இதுதான் இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்ஸ். தேங்க்யூ.